ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 25வது ஸ்லோகம். தெய்வமேவ அபரே யஜ்ஞம் யோகினஃ பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. தெய்வமேவ அபரே யஜ்ஞம் யோகினஃ பர்யுபாசதே பிரம்மாக்னாவபரே யஜ்ஞம் யஜ்ஞேனைவோபஜுஹ்வதி. अपरे योगिनः दैवं यज्ञमेव पर्युपासते अपरे ब्रह्माग्नौ यज्ञं यज्ञेन एव उपजुह्वति அப்படின்னு சொல்கிறார் இந்த ஸ்லோகத்தில். அப்பரே யோகினஹா வேறு யோகிகள் தெய்வம் தேவதைகளுக்கு உரியதான யஜ்ஞமேவ யஜ்ஞத்தையே பரியுபாசத்தே பரிவுடன் செய்கின்றனர். ஆனால் அபரே வேறு சிலர் மற்றும் சிலர் என்ன செய்கின்றார்கள் என்றால் பிரம்மாக்னௌ பிரம்மமாகிற அக்னியில் யஜ்ஞம் ஆன்மாவாகிய அவியை யஜ்ஞேனையேவ ஆன்மாவை கொண்டே உபஜுஹ்வதி ஓமம் செய்கின்றனர். அதாவது ஏதாவது ஒரு தேவைகளை குறித்து இந்திரலோகத்தில் போய் கொஞ்ச நாளைக்கு சௌரியமாக இருக்கணும், அதுக்கப்புறம் வருணலோகத்தில் போய் சிலதெல்லாம் சில என்ன தெரியுமா சௌரியங்களை அனுபவிக்கணும் அப்படிலாம் நினச்சி கர்மாவை உத்தேசித்து கர்மாவனோட அடிப்படையிலேயே சில யோகங்களையும் உத்தேசித்து யாகம் செய்கிறோம். அதில் என்ன பண்ணா அப்பரே யோகினஹா சில யோகிகள் என்ன பண்ணுற தெய்வதைகளை முக்கியத்துவமாக கொண்டு தேவர் உலகத்தில் இருக்கிற இந்திரன் வருணன் அக்னி யமன் வாயு அப்படின்னு அந்த தேவதைகளை குறிக்கோளாக கொண்டு அவர்களுக்கு என்ன ஹவிஸெல்லாம் அளித்து யாகம் செய்கின்றனர். எதற்கு? அந்த உலகத்தில் இருக்கிற இன்பங்களையும் வசதிகளையும் அனுபவிக்க வேண்டும் என்ற கர்மத்தை அடிப்படையாக கொண்டு. ஆனால் வேறு சிலர் அபரே அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால் பிரம்மாக்னோ யஜ்ஞம் யஜ்ஞேனையேவ பிரம்மமாகிற அக்னியில் ஆன்மாவாகிற ஆன்மாவை அவியை ஆன்மாவாகிற அவி அதற்கு என்ன அவிசு கொடுக்குறாருன்னு சொன்னால் தன்னையே தந்து எடுக்கிறார். தன்னுடைய தேகத்தில் இருக்கிற அந்த உயிர் ஆன்மா இருக்கே அதையே ஹவிஸாக கொடுத்து ஆன்மாவை கொண்டே உபஜுஹ்வதி ஓமம் செய்கின்றனர். அதாவது கர்மனிஷ்டர்கள் கர்மாவுக்கு தான் முக்கிய பலம், அதற்கு தான் முதலிடம். அப்படி இருக்கிறவள் என்ன சொன்னால் கர்மனிஷ்டர்கள் தேவர்களை குறித்து யாகம் செய்வர். அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்காக இந்திரன் வருணன் அக்னி வாயு அப்புறம் அஸ்வினி தேவதைகள் அவளெல்லாம் குறித்து யாகம் செய்வர். அதில் என்ன கிடைக்கிறதோ அந்த தேவர்களை குறித்து செய்வார். அது ஒரு கர்மா. இந்த கர்மம் எந்த யோகம் முடியும் இதை போட்டு அனுபவிப்பா, அதற்கு பலன் கிடைக்கும். அந்த உலகத்தில் போய் கொஞ்ச நாளைக்கு இருப்பார், திரும்பி வந்து விடுவார். திருப்பி இன்னும் இங்கே வந்தோடனே அதே போல் ஒரு வேதம் வல்லார்களின் ஒரு குடும்பத்தில் அவளுக்கு பிறப்பு கிடைக்கும். திருப்பியும் அதே போல் எப்படி அது போல் யோகம்லாம் செய்கிறது, அந்த யோகங்களை அடைவதற்கு எத்தகைய யாகங்களை செய்ய வேண்டும் அப்படின்லாம் யோசித்து மறுபடியும் யாகம் பண்ணுவா. இப்படியே இதுவரை பிறப்பும் இறப்பும் ஒரு சைக்கிள் போல் போயிட்டு வந்திருக்கோம். ஆனால் வேறு சிலரே அப்பரே மற்றும் சிலர் என்ன செய்வார்கள் என்றால் பிரம்மாக்னவ் அதாவது ஞானனிஷ்டர்கள் பிரம்மைவாகம் என்று ஐக்கிய அனுசந்தானம் செய்திருப்பர். எப்பொழுதும் பிரம்மாவிற்கும் பிரம்மத்திற்கும் இந்த இடத்துல பிரம்மம் என்று சொன்னால் சர்வஜன் சர்வவியாபி சர்வாந்தர்யாமி பரம்பொருள் என்று பொருள். பிரம்மம்னு சொன்னால் பிரம்மான்னு புரிஞ்சிக்கக்கூடாது. பிரம்மைவாகம் தானே என்ன பண்ணோம் பிரம்மத்தோடு ஐக்கியமாகி இருக்க வேண்டும் என்று அனுசந்தானம் செய்து கொண்டு இருப்பர். இது ஒரு அடிப்படையில் கர்மனிஷ்டர்களுக்கும் ஞானனிஷ்டர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் என்ன சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.